Hi friends, welcome back to the Ignopulse. இதில் நம்ம வந்து BA and BA ஹானர்ஸோட டிஃப்ரென்ஸும் அதோட கம்பேரிசன்ஸ் என்னென்ன தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இக்னோவில் BA படிக்க பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் BA எடுக்கலாமா இல்லை BA ஹானர்ஸ் எடுக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்குது இல்லையா. ரெண்டுமே வந்து UGC அப்ரூவ்டு டிகிரி தாங்க. ஆனால் என்ன கோர்ஸோட ஸ்ட்ரக்சரோ சப்ஜெக்ட் செலெக்ஷனோ டியூரேஷன் ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் வந்து இதில் சேஞ்சஸாக இருக்கும். இப்போ வந்து BA ஹானரில் வந்துட்டு NEP 2020 பேசிக்ஸில் வந்து ஒரு FYUP அப்படின்னா 4 இயர் அப்படிங்கிற UG முடிக்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரி, BA ஜென்ரல் அப்படின்னா என்னென்னா இதை வந்துட்டு மல்டி டிசிப்ளினரி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் வந்துட்டு 2-3 சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து முடிப்போம். என்னென்ன ஹுமானிட்டிவ், சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க முடியும். இதே வந்து நம்ம BA ஹானர்ஸ்ன்னு பார்த்தோமா, ஹானர்ஸில் நம்ம ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராமை மட்டும் சூஸ் பண்ணி அதை நம்ம மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து அதை பற்றி நம்ம டீப்பாக படிப்போம். பார்த்தோம்னாவே ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். BA இங்கிலீஷ், BA ஹிந்தி, BA ஹிஸ்ட்ரி, தென் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஆனால் BA ஹானரில் வந்துட்டு ரெண்டெண்ணம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஒன்று வந்து BA சைக்காலஜி அண்ட் BA எஜுகேஷன். இரண்டுக்குமே வந்துட்டு 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் நமக்கு வந்து ஒரு மேஜர் டிகிரி வந்து கிடைக்கும். இதை நம்ம 4 இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு ஹானர் டிகிரி அப்படின்னு ஒரு எலிஜிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். சரிங்க, இதோட எலிஜிபிலிட்டி நமக்கு தெரிஞ்சது தான். 10th +2 நம்ம பாஸ் ஆகிருக்கணும். நமக்கு இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அடுத்தது BA ஹானரில் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம BA இங்கிலீஷ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லாங்குவேஜ், ரைட்டிங், இங்கிலீஷ் ரிலேட்டடான பேப்பர்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக படிப்போம். இதே நம்ம ஜென்ரல் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா மல்டிபிள் சப்ஜெக்டை நம்ம படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாமே இது எடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு கவர்மெண்ட் BA ஜென்ரலில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஜென்ரல்னால நல்ல சாய்ஸ்ன்னே சொல்லலாம். முதலே சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்துட்டு ஒரே இது தான், ஜஸ்ட் அதோட கரியர் பார்த்து மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். BA வந்து நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு யூஸ் ஆகும். இதே BA ஹானர் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா BA ஹானர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலைசேஷன்ஸை வச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு கோர்ஸ் இல்லைன்னா இன்னொரு அப்டேட்ஸோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.